ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் கொடுத்தான ஆதன் வாயிலாக நாம் தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் கலாய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஆலப்பாக்கம் பிரதான சாலை தான் தற்போது நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள், 2026 தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்தும், அதே போன்று இந்த பகுதியில் பிரதான பிரச்சனையாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் நாம் கேட்டு கலாய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஓகே, இல்லை திமுக நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் நான் ஐடியா பண்ணல ஆக்சுவலாக. பட் திமுக வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சார்பு என்னென்னா, எங்களுக்கு எப்போவுமே பிஜேபி எதிராக இருக்கும். ஆனால் திராவிட கழகத்துக்கு ஆதரவாக இப்போது வரைக்கும் இருக்கிறோம். கூட்டணியாக தொடர்ச்சியாக எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது. அதே கூட்டணி அடிப்படையில் தான் என்றைக்குமே நாங்கள் ஒருத்தமாக அந்த கூட்டணி திமுக கூட்டணியோடு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறோம். அது ஆதரவு தான் எப்போ நடக்கும், அதான் இப்போ முடிவு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் அதான் இருக்குது. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திமுக தான். ஏன்னா அதில் தான் இருக்கிறேன், அதில் தான் போடுவேன். மறுபடியும் எங்களுக்கு அண்ணா திமுக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா திமுக முதல்ல ஆரம்ப ஸ்டேஜில் போய் நல்லா பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா பழையபடி கதவு தரேன்ற கதையாக ஆகிப்போச்சு அவங்க கதை. இவங்க பண்ணுறதுக்கு இந்த ஏடிஎம்களை கேட்டால் எல்லாமே சரி, வரியிலேருந்தும் சரி, கரண்ட்டு பில்லு வரி எல்லாமே இவங்க இந்த வரியில் ஏற்றிட்டாங்க. எதுவுமே எதுவுமே நம்மளுக்கு கம்மி பண்ணது எதுவுமே கிடையாது. எல்லா வரியாக இவங்க தான் ஏற்றிருக்காங்க. அதனால் அண்ணா திமுக வந்து இந்த வாட்டி நல்லாயிருக்கும். விஜய்க்கு தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஓட்டு போட்டு நம்ம பின்தங்கியே தான் இருக்கிறோம். புதுசாக ஒருத்தருக்கு, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சவர், நம்ம அறிஞ்சவர், நம்ம ஒரு ஃபேனு அப்படின்ற பட்சத்தில் நான் தலை ஃபேன். நான் விஜய் ஃபேனாக இருக்கிறேன்னா அவர் இந்தமாரி முன்னிலையில் இருந்து எடுத்து நடத்தணுன்ட்டு நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. யாருக்குமே கிடையாது சார். என்ன போட்டு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு யூஸும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு. மற்றபடி யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே யூஸே கிடையாது. இப்போ எங்களுக்கு விஜய்க்கு போகணுன்னு தான் ஒரு எண்ணம். இல்லை தெரியல, பசங்கள்லாம் கொஞ்சம் ஆசைப்பட்றாங்க. அப்படிலாம் இல்லை, யாராவது முன்னாடி வரட்டும் அப்படின்னு தான். யார் வராங்களோ அவங்க தானே. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. புதுசாக வரவங்களை யாருன்னா போடலான்னுக்கிறேன். அது யாருக்குன்னா போடலான்னுக்கிறேன். புதுசாக வரும், அப்போ தான் முடிவு பண்ணோம். எனக்கு வேணாம் பழைய ஆளுங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, அதுதான். எனக்கு எங்கள் இதில் டிஎம்கே தான் எங்கள் பரம்பரை. எங்கள் இதில் நல்லா பண்ணுறாங்க அவர்களுக்கு, அதனால் பண்ணேன் டிஎம்கே. நான் எப்போயுமே அம்மாவை தான் போடுவேன், யாரும் போடுவேன். அம்மா வந்துட்டாங்க, அது என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் யார் வருவா? விஜய் வருவாரா? விஜய் வேணால் போடுவேன். டிஎம்கே போடுவோம். நல்லா தான் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, பொதுவாகவே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே டிஎம்கேக்கு தான் போடுவோம். எங்கள் ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கார், நான் எல்லாமே ரெண்டு பேரும் டிவிக்கே போடலாம். ஏன்னு வேறு ஆதரிக்கலாம் இல்லை, புதுசாக ஒருத்தரை கொண்டு வருவோமே அப்படின்றதா, வேறு ஒன்றும் இல்லை. டிஎம்கே தாங்க. அது என்ன, என்னோடய மூச்சு, என்னை மூச்சு நிலை போனால் கூட திமுக தான். அது மாறவே மாட்டேன். நான் என் அப்பா அம்மா ஒருத்தனே பிறந்தேன். ஆனால் திமுக தவிர நான் வேறு மற்ற எந்த கட்சியும் மாற்று கட்சி யாரையும் குறை சொல்ல விரும்பலை. என்னோடய மூச்சு, என்னோட கை ஆட்டமும் திமுக தான். நாங்கள் டிஎம்கே தான் இருக்கோம். அது அப்போதுலேருந்து அப்படி தான். இளைய தளபதிக்கு தான். ஒரு புதுசாக ஒரு இது வரட்டுமே, பார்ப்போமே. அது மாற்றம் வேணும், அதுக்காக. கலைஞருக்கு போடலாம். நல்லா செய்கிறாங்களே பெண்களுக்கு, அதனால். சரி, ஸ்டாலிங்கு. எனக்கு தெரிஞ்சு மாதம் காசு போடுறாங்க, அதுதான். ஏடிஎம்கே தான் ஆரம்பம். அப்போதைக்கு ஆரம்பத்தில் இருந்தால் தான் பண்ணுறாங்களா பண்ணல, அது நமக்கு தெரியாது. பிடிக்கும், அவ்வளோதான். விஜய்க்கு ஓட்டு போடுவேன். ஓட்டு போடலான்னு ஒரு இதில் இருக்குது, ஐடியாவில் இருக்குது. ஏன்னா அவர் ஏதாச்சும் மாற்றுவார், அதனால தான். அப்படி என்ன மாறணும்னு இல்லை, மேபி ஏதாச்சும் புதுசாக சட்டம் கொண்டு வரலாம். ஏதாச்சும் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எல்லாத்துலேயும் தான். டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க.
மத்திய அரசு கண்டித்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க இவங்க தான், புரியுதுங்களா? ஏடிஎம்கே அந்த அளவுக்கு வாய்ஸ் இல்லை அவங்களுக்கு, ஸ்ட்ரென்த்து கிடையாது அவங்களுக்கு. டிஎம்கே வந்து பெஸ்ட். முக ஸ்டாலின், எப்பயும் முக ஸ்டாலின் தான். யாருக்கு போடலாம்? விஜய்க்கு போடலாமா? தெரியலையே, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுவாருன்னு கோசம். ஆமாம், எல்லாம் போடலாம், எனக்கு அதான் தோணுது. பார்க்கலாம், வரலாம் திரும்ப அப்படின்ட்டு மாற்றுறதுக்கு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். ஆமாம், அவங்க தான் நல்லா பண்ணுங்கிறாங்கல்ல, நல்லா பசங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணின்னு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக டிஎம்கே தான். விஜய்க்கு, ஏன்னா அவர் நல்லா செய்கிற மாதிரி இருக்குது. செய்வோம்னு ஒரு நம்பிக்கை தான். செய்கிறாரு அவரும் தான், இருந்தாலும் விஜய்க்கு தான். அவரெல்லாம் இல்லை, சீமானும் இல்லை, விஜய் தான். அவர் பேர் முக ஸ்டாலின். என்னென்னா அவர் தான் கொஞ்சம் பழையவர், கொஞ்சம் நிரந்தரமாக வர. இப்போ வரவங்க எங்கே? அதுதான் நம்ம விஜய் அண்ணன். இந்த வாட்டி அவர் வந்த எதனா செய்வார். மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒயின் ஷாப்பு மூடணும், வேறு எதுவும். ஆதரிப்பேனா பிஜேபி தான் ஆரம்பிக்கும். பிஜேபி தான் நல்லது. அது வந்து அவங்க விஷயம், அது நமக்கு தெரியாது. பிஜேபி தான். ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டு ஒன்றே செய்யலை. புதுசாக ஒருத்தர் வராரு, எதனா செய்வாருன்னு சொல்லி விஜய்க்கு போட போகிறோம், அவ்வளோதான். எதுவுமே செய்யலை, நாடு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு? ஒன்றுமே ஆகலையே. ரோடு அப்படியே தான் இருக்குது. இவர் வராரு ஒரு காவா போகிறார், அவர் வராரு ஒரு காவா போகிறார். வருஷம் ஃபுல்லாக காவா போட்டுனே இந்த நாடு உருப்பிட்டோமா? எதுவும் வந்து கீழே இருக்கிறவன் யாரும் மேலே வரல, மேலே இருக்கிறவன் மேலே இருக்கிறோம், அவ்வளோதான். எடப்பாடிக்கு அவர் நல்லது செய்கிறாரு, போடுறோம். டிஎம்கே தான் ஆதரிக்கலாம். ஆக்சுவலாக அதோடைய இது மத ரீதியாக இன ரீதியாகவும் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, நல்லாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பாசிட்டிவான ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுதான் சொல்ல முடியும். நான் ரெட்டாலிக்கு தான் போடுவேன். சாகுது இனிமேல் ரெட்டாலிக்கு தான் போடுவேன். ஏடிஎம் தான் போடுவேன். இப்போ ஆட்சி சரியில்லை, அது நடைமுறை ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு எல்லாத்தையும் எடுத்துனே இருக்கிறாங்க. அது புதுசாக வேணுத்து ஒரு இதுவாக பண்ண மாட்டுறாங்க, அது வேறு மாதிரி பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, எதையும் சொல்ல முடியாது. அதை வேறு என்ன சொல்லுது? டிவிக்கே தான் தெரியல, நான் அங்கே தான் போடுவேன். இது எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் போடுறேன்னு சொல்லுவேன். ஆமாம், நான் டிஎம்கே ஓட்டு போடுவேன். அதனால் நம்ம பிடிக்கும், இப்போ நல்லது தான் பண்ணுறாங்க, அதனால் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக தளபதி விஜய் தான். ஏன்னா அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம், எல்லாருக்கும் கையில் கொடுத்து பார்ப்போம். அவரும் ஆட்சி எப்படி செய்கிறான்னு பார்ப்போமே. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. 2026லையா நாங்கள் அந்த நாளையிலேருந்து காங்கிரஸ் கட்சி தான். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. என்ன அந்த போதை பொருள், இந்த சாராய பொருள்களெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பானம் பண்ணி யார் வந்தால் என்ன பண்ணுறது? யாருமே எதுவும் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், ஒயின் ஷாப்பை மூடணும். எவ்வளோதோ வாழ்க்கை, என் வாழ்க்கையெல்லாம் அதில் தான் பாய்ச்சி போச்சு. நான் எடப்பாடி தான் ஆதரிப்பேன். அது ஏன்னா ரெட்டையில தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் காரணம். எல்லாம் போனாலும் அந்த அவங்க உண்டாக்குன ரெட்டையில இருக்குது, அதுதான் பிடிக்கும். ஆதரிக்கும் பார்த்தா ஏடிஎம்க்கு ஆதரிக்கலாம். இல்லை, இந்த கடந்த வருஷம் ஆட்சி சரியில்லை, இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மேம்பட்டேன். மக்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். அதாவது வாக்குறுதி கொடுக்கும்போது மாதந்தோறும் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தராங்க சொல்கிறது உறுதி. ஆனால் சில பேருக்கு மட்டும் தராங்க, சில பேருக்கு தர மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை தான். திமுக கூட்டணிலாம் சொல்ல முடியாது. ஏன் ஒரு முறை விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்போம், இல்லை கேப்டன் கொடுப்போம். கேப்டன் எவ்வளோ ஏந்துட்டு போயிருக்காரு, அவருக்கு கொடுப்போம். விஜய்க்கு போராட்டம் பண்ணலாம், இல்லை விஜயகாந்துக்கு பண்ணலாம். சீமான் அவர் புதுமையாக பண்ணலாம்.
எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், இவருக்கும் கொடுக்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கட்சியே அது அப்படியே நல்லா பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்னு நான் எதுவும் சொல்லிக்க முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இதுதான் போயின்னு இருக்குது, திமுக கட்சி இப்படி தான் போயின்னு இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் நல்லா வந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறோம். விஜய். ஆமாம், அதாவது இருக்கிறவங்களும் மாறுறாங்க, தப்பு நிறைய நடக்குது, மாறுறது நல்லாயிருக்கும். அது விஜய்க்கு தான் கண்டிப்பாக. மக்கள் நிறைய பேர் எல்லாம் வெளியில் மாறுவாங்க பாருங்க. ஏடிஎம்கே போட்டேன் சார். எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும், அதனால் நான் ஏடிஎம்கே போட்டேன். எனக்கு நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஏடிஎம்காரங்க நல்லா உதவி பண்ணியிருக்காங்க, அதனால் எனக்கு பிடிக்கும் சார். ஆமாம் சார். யார் ஆதரிப்பீங்கன்னா விஜயகாந்த் ஆதரிக்கலாம், விஜயகாந்த் ஆதரிக்கலாம். ஆமாம், அவங்க பிள்ளை ஆதரிப்பான், நல்லா ஆட்சி செய்வாங்கன்னா ஆதரிக்கலாம். ஏடிஎம்கே தான் ஓட்டு, ஏன்னா அந்த கட்சியில் நான் இருக்கிறேன். ஏடிஎம்கே தான் ஓட்டு. விஜய்க்கு வேணால் போடலாம் தோணுது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்டு எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணுறேன்னாங்க, எதுவுமே பண்ணலை. இப்போதைக்கு அதுதான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் நான் யோசிக்கிறோம். ஆமாம், விஜய் வந்தால் கொஞ்சம் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. செய்வார்னா அவரு கொஞ்சம், ஏன்னா எல்லாமே இவங்களும் ஆளுங்கட்சியும் பார்த்தாச்சு, எதிர்கட்சியும் பார்த்தாச்சு, எதுக்குமே அவர் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. எது இருந்தாலும் கூட்டணிக்கு தான் போகிறாங்க தவிர ஒரு தனிச்சே இருந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியும் இல்லை. அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். ஒரு புதிய ஆட்சி வரட்டுமே, பழைசை பார்த்துட்டோம், நிறைய வருஷம் பார்த்துட்டோம், புதிய ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். பழசாக இருக்கவங்க அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக நான் போகிறது விஜய்க்கு தான் போகிறேன். ஏன்னா புது சிஎம் நம்ம எதிர்பார்க்குறோம், அவர் வந்து என்னென்ன நம்மளுக்கு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆமாம், மாற்றத்தை. ஏன்னா இது வரைக்கும் இருந்து யாருமே பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாரு, இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. எனக்கா இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், இந்த பைக் டாக்ஸி எல்லாத்தையும் விட்டாங்க. பைக் டாக்ஸியால் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ வண்டி லைனில் நிற்குது. நாங்கள் எப்போ நாங்கள் சவாரி போகிறது, நாங்கள் இப்போ ஒரே ஒரு ஃபோன் வச்சாக்கா பைக்கில் வந்து ஏற்றி போகிறாங்க. பைக்கில் வந்து இந்தமாரி எல்லோ போர்டு வைக்கணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒயிட் போர்டை வச்சுக்கினே இவங்க எல்லாத்தையும் ஏற்றின்னு போகிறாங்க. அதனால் கூட ஏறி வரவங்க கீழே விழுந்து எதனா ஒரு அடிப்பட்டாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லை. அது எப்படி மாற்றுவாங்களா எப்படி? ஆமாம், கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அந்த பைக் டாக்ஸி அதெல்லாம் நிறுத்தினா மட்டும்தான் இங்கே இருக்கும் ஆட்டோங்களுக்கெல்லாம் வந்து சவாரி கிடைக்கும். ஏன்னா நாங்கள் கண்ணு எதிர பார்க்குறோம், நாங்கள் உட்காந்துக்கிறோம், அப்படியே பைக் எடுத்துன்னு வந்து நிறுத்தி எங்கள் எதிரிலே ஏற்றுறாங்க. எங்களுக்கு அப்போ டென்ஷன் ஆகும்ல. இதெல்லாம் எப்போ மாறன்னு இதெல்லாம் புரியவே இல்லை எங்களுக்கு. நம்ம சிஎம் சாருக்கு தான் போடுவேன், முக ஸ்டாலினுக்கு தான், முக ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் போடுவேன். இல்லை இந்த முறை எங்களுக்கு நல்லா பண்ணாங்க, ஃப்ரீ பஸ் விட்டாங்க, பரவாயில்ல. இல்லை அது நான் வாங்கலை, நான் வந்து விடோ பென்ஷன் வாங்குகிறேன், அதனால் அது வாங்கலை. பரவாயில்ல, செஞ்சது நல்லா தான் செஞ்சுருக்காரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஆதரிக்க மாட்டேன். எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் தப்பு பண்ணுறாங்க, பப்ளிக் எவ்வளோ இது பண்ணுறாங்க. இவங்க நல்லா இருக்குன்னு நினச்சோம். ஸ்டாலின் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு டிஎம்கே தான், படிக்கும்போதே உதயசூரியன் படம் போட்டு அழகாக பார்க்குறவன் நான், அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ அவங்களும் ஃபைனலாக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ கார்பரேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. இனிமேல் ஒரு கட்சி வந்து புது கட்சி வந்து புதுசாக மாறினா தான் உண்டு. இந்தியாவில் அடிப்படை தேவைகள் தான். அடிப்படை தேவைகள் நிறைவேறினா போதும். அடிப்படை தேவைன்னா ரோடு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நிறைய பள்ளமேடு இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை இருக்குது, மழைநீர் கால்வாய் பிரச்சனை இருக்குது. ரோடுங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்னியம்மன் கோயில் ரோடு போடவே இல்லை. போன ஆட்சியில் அம்மா ஆட்சியில் மட்டும்தான் அதை போட்டாங்க. அந்த ரோடு அப்படியே தான் இருக்குது, புரியுதுங்க. இன்னை வரைக்கும் அந்த ரோடு போடலை. நிறைய மக்கள் சிரமப்படுறாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே கூலி தொழிலாளி தான். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ரோடால் அமையுது. அது நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் வீட்டாண்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு காவா கிடையாது, பேருக்கு கொள்கிறான், சீரா வரமாட்டு கொலை, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது நிறைய. மதுரவாயல் மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா தண்ணி வந்து மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கிது. ரோடு போட்டால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே. இன்னும் பட்டா கொடுக்கல, எப்படி சொல்ல, அந்த ரோடு வந்து சரி பண்ணல. ரோடு குண்டு குழிமாக இருக்குது, அதை போடணும்.
கரண்ட் வந்து சரியாக வரணும். கரண்ட் எல்லாம் வருது, இருந்தாலும் அந்த லைன் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுதான் பிரச்சனை. பட்டா வேணும். தண்ணி மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிற்கிது, அது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இல்லாதப்பட்டவங்க ஏதோ என்னால் முடியுது, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இல்லாதப்பட்டவங்கள யாருன்னா எடுத்துன்னு போட்டோம். அந்த 1000 ரூபாய் கூட கொடுக்கணுன்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல. நிறைய பிரச்சனை இருக்குது. பஸ்ஸு பிரச்சனை, வருவாய், எல்லாம் விலைவாசி அதிகம், எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதுதான் இப்போ நான் போகிறதுக்கே ஒரு பஸ்ஸுக்காரன் நிற்கவே இல்லை. நான் 12 மணிக்கு 11:30 ஆயிடுது. நான் வீட்டுக்கு 12 ஆயிடுச்சு. நேற்று வீட்டுக்கு பஸ்ஸு நிற்கவே இல்லை. வந்தால் வேணால் பஸ்ஸு விடலாம். நிறையா இருக்குது. எனக்கு பஸ்ஸு மெயின் ப்ராப்ளம். நான் 12 ஹவர் வேலை செய்கிறேன், செக்யூரிட்டி வேலை. பஸ்ஸு வரலாம் 72 தான். அது ரொம்ப ரேராக இருக்குது. எங்கள் வீட்டாண்டெலாம் ரோடே போடல. இன்னும் 15 வருஷம் ஆகுது. உள்ளுக்குள்ளே துண்டு தெருவெல்லாம் போடுறதே கிடையாது. ஒரு அத்திப்பட்டு கிராமம் மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி இருந்தால் என்னத்தை யோசிக்கிறது? நம்ம யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டியது தான்.